கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். I bring greetings in the name of our Lord Jesus Christ. நான் கடந்த 3 வாரங்களிலே தேவன் ஏற்படுத்திய குடும்பம் என்ற தலைப்பிலே நான் பேசினேன். In the past 3 weeks I spoke to you all about the God ordained family. நீங்கள் அதை யூடியூப்ல நீங்கள் பார்க்காதவர்கள் கேட்காதவர்கள் யூடியூபில் பார்க்கலாம். So those who have not watched yet this message, you can able to watch it in the YouTube. தேவன் ஏற்படுத்திய குடும்பம் என்பதிலே part 1, part 2, part 3 நீங்க கேட்டிருப்பீங்க. You must have heard the God ordained family part 1, part 2 and part 3. இன்றைக்கு நாங்கள் தேவன் ஏற்படுத்திய குடும்பம் என்றதிலே part 4 நாங்கள் பார்க்க போகிறோம். Today we are going to meditate from the God ordained family part 4. முதல் 2 வாரமும் நாங்கள் ஹஸ்பண்ட்ஸை குறித்து நாங்கள் பேசினோம். The first 2 weeks we spoke about the husband. மூன்றாவது வாரத்திலே நாங்கள் வைஃபை குறித்து நாங்கள் பேசினோம். The third week we spoke about the wife. பெண்கள் எப்படி இருக்கணும், மனைவிமார் எப்படி இருக்கணும்னு பேசினோம். We spoke about how the women should be and how the wife should be. இன்றைக்கு நாங்கள் பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பேச போகிறோம். Today we are going to speak about how a parent should be. பாருங்கள், நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திற்கு. Let's turn our Bible to Genesis chapter 1 verse 28. ஆதியாகமம் 1:28. Genesis chapter 1 verse 28. நாங்கள் திரும்பவும் ஏன் இந்த ஆதியாகமத்துக்கு போகிறோம் என்று நீங்க யோசிக்கலாம். You might be thinking, why do we keep going back again to this Genesis? ஏனென்றால் குடும்பமே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தான் ஆரம்பமாகிறது. The reason because the family begins at Genesis chapter 1. வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Then God blessed them and said, be fruitful and multiply, fill the earth and govern it, reign over the fish in the sea, the birds in the sky, and all the animals that scurry along the ground. பாருங்கள், இந்த குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். You can able to see a family is a God ordained. குடும்பம் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு வெகுமதியாக, கிஃப்டாக இருக்கிறது. A family is a gift which is given by the gods. அந்த வசனங்களை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், if you listen carefully to these verses, அங்கே 5 காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். God is speaking 5 things in this place. ஒன்று சொல்கிறார், நீங்க பல்குங்கள் என்று சொல்கிறார். First thing he says, he multiply. பல்குங்கள். He says multiply. பல்குங்கள் என்று சொல்லும்போது, when we say multiply, அதாவது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நாங்கள் பல்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். what is the desire of God is in every angle of our life we should multiply. பல்க வேண்டும், பெருக வேண்டும். He wants us to be increased. உயர்வடைய வேண்டும். we need to be exalted. ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். we should be blessed. சந்தோஷமாய் இருக்க வேண்டும். we should be joyful. மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். we should be happiness. எல்லாவற்றிலும் நிரம்பி வழியணும். we should be filled, overfilled. அதுதான் அவர் பல்க வேண்டும் என்று சொல்வதின் அர்த்தம். this is what it means God says be multiplied. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பல்கி நீங்கள் பெருகணும் என்று சொல்றார். what is the next thing God says is be increased. நீங்க பெருகணும். you should be increased. நல்ல பிள்ளைகளை பெறணும் அப்படினு சொல்றார். God says come on, bring birth your child. குடும்பங்கள் நல்ல பெருசா வரணும்னு சொல்றார். your family should be enlarged. பிள்ளைகளை பெற்று நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் you என்று should give birth to child and be joyful. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது, in the last week pastor was preaching, பாஸ்டர் சொன்னார், இங்க 2 குடும்பத்துக்கு இடையில போட்டி இருக்கு அப்படின்னு. pastor said there's between 2 families is a competition. அவங்க பிள்ளைகளை பெருக்கிட்டே போறாங்க. because they are multiplying increasing their children. brother Sirikum, brother Franklinக்கு இடையில போட்டி இருக்குதுன்னு so there's a great competition going between brother Sri and brother Franklin. அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God for these families. ஏனென்றால் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். this is what God desires. பாருங்க, எங்களுக்கும் 5 பிள்ளைகள் இருக்கிறது. also pastor has 5 children. so நான் அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம். I can able to join with them. அத பாருங்கள், வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், the Bible scholar says like this. அதாவது சங்கீதம் 127ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்திலே நாங்கள் விதமாய் வாசிக்கிறோம். in Psalms 127 verse 5 we read like this. வாசிங்க. சங்கீதம் Psalm 127 verse 5 says, how பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். திரும்ப பாலவயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஆமா. பிறகு அம்பரா துணியை அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள்.
Amen. 127 verse 5 says, "How joyful is the man whose quiver is full of them. He will not be put to shame when he confronts his accusers at the city gates." அதாவது இஸ்ரவேலிலே அவர்கள் வேட்டைக்கு போகும்போது, In Israel, back in the times when they go for the battlefield, இல்லாவிட்டால் யுத்தத்துக்கு போகும்போது, when they go for the war, அங்கே அந்த நீங்க பார்த்திருப்பீங்க, வேடர்கள் பின்னாலே ஒரு பையொண்டு வைத்திருப்பார்கள். you can able to see the warriors, they carry a bag behind them. இங்க தமிழ் பைபிளே அம்பரா துணி என்று சொல்லப்படுகிறது. In English it says quiver. அதாவது அம்பு வைக்கிற துணி. That means the quiver which carries the bows, அம்பரா துணி, the arrows which they carry. அப்ப இந்த யுத்தத்துக்கு போகும்போது, When they go into the war, இல்லாவிட்டால் வேட்டைக்கு போகும்போது, when they go in for the battle, அதிலே அவர்கள் 5 அம்புகளை கொண்டு போவார்களாம். they will carry 5 arrows. 7 அல்ல, 4 அல்ல, It's not 7 or 4. அவர்கள் 5 அம்புகளை கொண்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. It was said that they will take 5 arrows. அப்ப இந்த 5 அம்புகள் யாருக்கு சமனாக்கப்படுகிறது? So what is this 5 arrows considered to? அவர்களுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு சமானமாக இருக்கிறது. It equals to the children what they have. அப்ப 5 பிள்ளைகள் அவனுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா, If they have 5 children, அந்த வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்கிறது? what is the next portion of the verse says? அவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். They will not are scared of anyone. யார் முன்னுக்கும் கலங்க மாட்டார்கள். They will not be tearful against அவர்கள் anyone. வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். They will not be put to shame. ஆகினால பிரதர் சிரி எங்க இருக்கீங்க தெரியல, பிரதர் பிராங்க்லின், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. So I'm not sure where Brother Franklin is here, but God will surely bless you even to be more. ஆகவே இன்னும் பிள்ளைகளை பெற வேண்டும்னு நினைக்கிறவங்க தைரியமாக பெறுங்க. So those who are willing to give more birth to babies, come on, go on then. நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றதை ஆண்டவர் விரும்புகிறார். This is what God is willing to be blessed. அப்ப நம்ம பல்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். God desires we need to multiply. நாம் பெருகணும்னு ஆண்டவர் He விரும்புகிறார். wants us to be fruitful. நாம் பிள்ளைகளை பெறணும் என்று ஆண்டவர் He விரும்புகிறார். wants us to give birth to babies. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார்? இந்த பூமியின் மேலே நம்ம ஆளுகை செய்யணும் என்று சொல்கிறார். The next thing, God wants us to reign over this nation. பூமியின் மேலே ஆளுகை செய்ய வேண்டும். Reign over the earth. எல்லா சூழ்நிலையின் மேலும் நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God desires in every situation we should get reign over it. அது மாத்திரமல்ல, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். And God says reign. ஆண்டு கொள்ளுங்கள். Reign it. நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மேலும் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் சொல்கிறார். God says He has the authority over every situation. Reign it. இப்படிதான் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த போது ஆண்டவர் கொடுத்த கட்டளை So இதுதான். this is the command when God created the human mankind. ஆனால் மனுஷன் பாவத்தில் விழுந்த போது, When man fall into sin, சூழ்நிலைகள் the மாறிவிட்டது. circumstance changed. அப்ப சூழ்நிலைகள் மாறின போது, When circumstances get changed, அங்கே பிறக்கிற பிள்ளைகளும் பாவிகளாகவே பிறந்தார்கள். every child born from that time onwards, they born as a sinner. அந்த ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கிறோம், In the beginning we see அங்கே ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கிற பிள்ளைகள், the children, those who born for the Adam and Eve. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே காயின் ஆபேலை கொலை செய்கிறார். There we can able to see Cain murdering Abel. அப்ப பாவம் இன்றைக்கு என்ன செய்தது? உலகத்தின் சூழ்நிலையை மாற்றிவிட்டது. What happened is the sin has changed the situation of the entire earth. இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும், Every child which is born in the city, in the earth, அந்த பிள்ளை இன்னசென்ட்டாக இருக்கலாம். they are innocent, yes. ஆனால் அந்த பிள்ளைக்குள்ளே ஆதாமுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. But the blood which is running in the child is the blood of the Adam. ஆகவே அது பாவியாகவே இந்த பூமியிலே பிறக்கிறது. So the child born as a sinner. என்றைக்கு அந்த பிள்ளை தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறதோ, When at the moment the child accepts Christ, என்றைக்கு இயேசு அவருடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறாரோ, when the Christ comes into the life of the child, அன்றைக்கு தான் அந்த பிள்ளையின் பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவர் ரட்சிக்கப்படுகிறான், அவர் ரட்சிக்கப்படுகிறாள். that is where the day when the child is getting saved and got reborn again. ஆகவே இன்றைக்கு நாங்கள் பெற்றோருக்கு கர்த்தர் ஒரு பாரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். So as a parent, God has given a great responsibility. இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள். Those who seated here, all the parents, you are all saved. நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள். You are all known Jesus Christ very well. அப்படியானால் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு பாரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். Which means God has given a greater responsibility to you and to me. பாருங்கள், இந்த நாங்கள் 127 128 சங்கீதங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். We read in Psalm 127 and 28. அதாவது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். There we can read the children of the heritage of God. பிள்ளைகள் கர்த்தர் தரும் சுதந்திரம். The children of the inheritance given by God. அப்படியானால் வேதம் என்ன சொல்கிறது? இந்த பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு gift, which means ஒரு வெகுமதி. which means the children of the gift which is given by God. அப்ப இந்த பிள்ளைங்க நம்முடையவங்க இல்ல.
The children does not belong to us. பிள்ளைகள் அவருடையது. The children belong to God. அப்ப உங்களையும் என்னையும் எதற்கு இந்த பூமியில So வைத்திருக்கிறார்? what is the reason God kept you and me in this earth? அவர் தந்த பிள்ளைகளை The children which God given to us, அதை நன்றாய் வளர்த்தெடுத்து we need to bring them into good way. அந்த பிள்ளைகளை அவருக்கு கொடுக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us in the way that we should give back the children to God. அதாவது நீங்களும் நானும் உக்கிரானக்காரராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Which means God has called you and me as a watchman. Stewards. Stewards. Yeah, stewards of God's property. நீங்களும் நானும் தேவனுடைய இந்த சொத்துக்கு உக்கிரானக்காரராக இருக்கிறோம். So you and me were called as stewards for the God's property. அப்ப இந்த பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்காவிட்டால், If we don't bring the child in a good way, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டி வரும். on the day of the judgment, you and me should be accountable in the front of God. ஆகவே நாங்கள் வேகமாக 7 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். We're going to see 7 things quickly. முதல் 5 காரியங்களும் பெற்றோருக்கு, The first 5 things for parents, கடைசி 2 பாயிண்ட்ஸும் பிள்ளைகளுக்கு. the last 2 points for the children. ஆகவே நம்ம எல்லாரும் பெற்றோர், We're all a parent here. அதே நேரத்தில் நம்ம எல்லாரும் பிள்ளைகள். At the same time, we're all children. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்க? How many children are here now? கொஞ்சம் பேர் தான் பிள்ளைகளா இருக்கீங்களா? அப்ப மற்றவர்களுக்கு I can see only few of you with children. பெற்றோர் இல்லாம வானத்திலிருந்து வந்தோமா? The rest of you all, does you fall straight from the heaven with our parents? நம்ம எல்லாருமே பிள்ளைகள் தான். We are all children. இல்லையா? நமக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். We all have a parent too. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் நமக்கு இருக்கிறார்கள். We do have a parent who are elderly. Right. அதே நேரத்தில் நமக்கு பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். In the same way God has given us children. நான் நினைக்கிறேன் கடைசி 2 பாயிண்ட்டுக்கு அந்த பிள்ளைகள் வருவார்கள் என்று நினைக்கிறேன். I believe in the last point the children will join us. யா, சரி. அப்ப ஆண்டவர் 7 காரியங்கள் குறித்து நான் உங்களோட பேச போகிறேன். I'm going to speak to you with 7 things. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதலாவது கட்டளை என்ன தெரியுமா? What is the first commandment which God gives to us? பெற்றோருக்கு கொடுக்கிற முதலாவது கட்டளை. The first commandment which God gives to parents. உபாகமத்தின் புத்தகம் Deuteronomy 6ஆம் அதிகாரம் chapter 6. 1 முதல் 9 வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம். Deuteronomy chapter 6 verses 1 to 9. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9. நீயும் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதுனாலே உள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பெற்றோருக்கு? What is the first thing God says to the parents? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிற இந்த கட்டளைகளை எல்லாம் நீ கவனமாய் செவி கொடுக்க கொடு என்று சொல்லுகிறார். What God says is, whatever the commandments I give it to you now, pay special attention towards it. பேரண்ட்ஸ்க்கு அதை சொல்றாரு. God says this to parents. நான் சொல்லுகிறது யாருக்கோ அல்ல. I'm not saying to somebody else. நான் சொல்லுகிறது உங்களுக்கு தான். I'm saying this to you. பெற்றோருக்கு தான். To the parents. நான் கொடுக்கிற கட்டளைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனமாய் கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says give special attention to the commandments which are given to you now. அடுத்ததாக பாருங்க. What is the second thing? 7ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது when you come into the verse 7, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அப்ப 7ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? what do we see in verse 7? இதுதான் நம்முடைய முதலாவது பாயிண்ட். This is the first point for us. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What did God say to us? நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். What God says is we should teach our children the word of God. ஒவ்வொரு பெற்றோரும், Every parent, கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். God, every parent should teach the word of God to every children. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், when we say teaching the word of God is, நீங்களும் நானும் தேவ வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மை ஸ்தானம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். you and me should be the first person to give more importance to the word of God in the first priority. நம்ம ஞாயிற்றுக்கிழமை பைபிளை கொண்டு வரோம். We carry the Bible in the Sundays. ஆனால் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பைபிள் மூடி இருந்தா, but let's say if from Monday to Saturday the Bible has been closed,
நாங்க என்ன சாட்சியை நாம் காட்டுகிறோம்? What testimony are we carrying in us? நாம் பெற்றோர் நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும். As a parent, we should be the first one to read the scriptures. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தையாவது நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. Every day at least start beginning to read at least one chapter. பாருங்க, நீதிமொழிகளிலே 31 அதிகாரம் இருக்கிறது. You can able to see in Proverbs there's 31 chapters. அங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Start from there. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசிங்க. Start reading each day one chapter. நீங்க ஒரு அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் If you read one full chapter, 31 நாளும் 31 அதிகாரம் வாசிச்சிடுவீங்க. so you will start reading in a cycle of 31 days 31 chapters. வருஷத்திலே In a year, 12 முறை இந்த நீதிமொழி புத்தகத்தை வாசிச்சிடுவீங்க. in a year you will complete 12 times reading this Proverbs chapter book. காலையில வர்க்குக்கு போகணும்னதாக, ஆபீஸ்க்கு போகணும்னதாக, when you get ready to work, before you go to work, கொஞ்சம் டைம் எடுத்து வாசிங்க. give some time, pay some time and start reading it. உங்களுக்கு அந்த நாளை நீங்கள் அழகாக செலவழிக்க, வெற்றியாக செலவழிக்க இந்த நீதிமொழிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். So this Proverbs will be really essential and helpful for you to spend the day victoriously. அது மாத்திரமல்ல, அப்ப நீங்க வாசிக்கிறத பார்க்கும்போது தான், And also not only that, when the children witness you reading the scriptures, உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் வேதம் வாசிக்கிறதை அவர்கள் காண்பார்கள். the children will witness that you are reading the scriptures. அவர்களுக்கு இந்த வேத வசனத்தின் முக்கியத்துவம் புரியும். And they will able to understand the importance of the Bible. அவர்களையும் நீங்கள் பார்த்து சொல்லலாம், நீங்கள் வேதத்தை வாசியுங்கள் என்று. And you can able to look at them and say you should read the Bible. நாம் பைபிள் வாசிக்காமல், வேதம் வாசிக்காமல் பிள்ளைகளை வாசிக்க சொல்ல முடியாது. Without we as a parent not reading the Bible, we cannot force our children to read the Bible. நீங்கள் சாட்சியாக பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். You have to be as a testimony for your children. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. It is the word of God which has blessed us. ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறது. It is the word of God which brings us the healing. ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களுடைய இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. It is the word of God which delivered us this problem. ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது. It is the word of God which cleanses our sins. ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு வாழ்க்கையிலே உயர்வை கொடுத்திருக்கிறது. It is the word of God which gives exaltation of our life. என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய நிலையில இருக்கணும். So we should be in the situation that we can able to share this testimony to our children. அப்ப நாம் வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, Not only we reading our scriptures, இந்த 7ஆம் வசனத்தின்படி, as per this verse 7, பாருங்க என்ன சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தின்படி, நீ உன் பிள்ளைகளுக்கு அதை போதித்து, in the verse 7 it says, teach to your children, நீ வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும், when you are sitting at home, வழியிலே நடக்கிற போதும், when you are walking on the way, படுத்துக் கொள்ளுகிற போதும், when you are sleeping, நீ எழுந்திருக்க போதும். when you are getting up. அப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனையோ ஒரு வசனத்தை பேசும்படியாக சொல்லுகிறார். Which means God is saying that in many ways we should speak up the verses. அப்ப அப்படி செய்ய ஆரம்பிங்க. Please do start doing நீங்க this. இப்படி செய்து பாருங்க. If you do so, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். there will be change in the children's life. பாருங்க, நாங்க எப்போதுமே பிள்ளைகள் கெட்டு போனா நம்ம என்ன சொல்றோம்? Every parent, what we say when the children go perished is, ஐயோ பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் கெட்டு போயிட்டாங்க. oh, my children went to school and they got spoiled. ஸ்கூல்ல போய் பிள்ளைங்க கெட்டு போனாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? How can you say a child went to school and they spoiled? அங்கே ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ்னா, If in a day there's 24 hours, மேபி மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் தான் ஸ்கூல்ல இருக்காங்க. in maximum of 8 hours they spend the time in school. மீதி 16 ஹவர்ஸ் வீட்ல தான் இருக்காங்க. Rest of the 16 hours they spend at home. அப்ப பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் கெட்டு போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட போய் கெட்டு போயிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? How can we say that it's my child spoiled when they go to school and with the friends? நம்முடைய பிள்ளைகள் வீட்டிலே தான் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார்கள். Our children are spending a lot of time at home. ஆகையாலே பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுங்கள். So please do teach every children the scriptures. நாங்க முன்பு இயேசுவை அறியாமல் இருந்தோம். Before we are not knowing about Christ. ஒருவேளை நான் வியாதியில இருந்தேன். Maybe we are in sickness. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் இன்றைக்கு எனக்கு சுகத்தை கொடுத்தது. But the word of God is the one which gives me the healing. கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த வாழ்க்கையில இந்த உயர்வை கொடுத்தது. It is the word of God which gives exaltation in my life. நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். I was with nothing. இன்றைக்கு இந்த வீட்டை எனக்கு கொடுத்தது. Today God has given me the house. இந்த வாழ்க்கையை கொடுத்தது. Which God has given me the life. இந்த சந்தோஷத்தை கொடுத்தது. Which brings me the joy. கர்த்தருடைய வார்த்தை என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. So teach them, it is the word of God which brings everything. இதுதான் ஆண்டவர் பெற்றோர் கொடுக்கிற முதலாவது கற்பனை. This is the commandment, the first command which God gives to the parent. வாசிங்க, அதே உபாகமத்திலே 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். In the same Deuteronomy chapter 7 verse 9, let's read together. தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். பாருங்க,
9ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. What is the verse 9 says here? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கிறது மாத்திரமல்ல, It is not just only you reading the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கிறது மாத்திரமல்ல, It is not just you walking by the word of God. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கும்போது, When you're teaching the children the word of God, அண்டர்லைன் பண்ணுங்க அந்த லைன். just underline this word. என்ன நடைபெறுகிறது? What's happening there? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1000 தலைமுறை மட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். What is importantly said here is, for 1000 generations your children shall be blessed. நாங்க ஏதோ சந்தோஷமா வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு இருக்க கூடாது. It shouldn't be like the case that like, okay, we lived a joyful life and we went past. என் பிள்ளைகள், My children, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் my children 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதமா until இருக்கணும். the 1000th generation they will be blessed. ஹalleluya. Amen. பாருங்க, நீதிமொழியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Proverbs chapter 20 and 7. 20 verse 7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். The godly walk with integrity, blessed are the children who follow them. பாருங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு As you listen to the word of God, அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து when you obey for that, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது, when you teach your children the word of God, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? what is the word of God says? அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். Their children are the blessed ones. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, உங்களுடைய பிள்ளைகள் பாக்கியமாக இருக்கணுமா? if your children want to be blessed, ஆசீர்வாதமாக இருக்கணுமா? or they want to be blessed, அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களுடைய குடும்பத்திலே முக்கியத்துவம் கொடுங்க. that means you have to give importance for the word of God in your family. நம்முடைய டின்னர் டேபிள்ல உட்காரும் போது, As you sit down at the dinner table, சாப்பிட முன்னதாக கூட before you start eating, பைபிள் எடுத்து வாசிங்க. let's get the Bible and start reading. உங்களுடைய பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு வசனம் வாசிக்க சொல்லுங்க. Just pass on the Bible to each our children to read our scripture. எல்லாம் வாசிச்சு முடிச்ச உடனே Once they finish reading, உங்களுக்கு நான் ஏற்கனவே பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், ஹஸ்பண்ட்ஸ் மாரை பற்றி பேசும்போது, before when I was preaching about the husband, I said this. நீங்க ஒரு பாஸ்டர். You are a pastor. உங்க சர்ச்சுக்கு, உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு பாஸ்டர். If for your house, you are the pastor. சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. There's a pastor in the church. ஆனா வீட்டில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. But in the house, there's a pastor. உங்களோட ஹஸ்பண்ட் தான் அந்த பாஸ்டர். Your husband is the pastor. டாடி தான் பாஸ்டர். Daddy is the pastor. அப்ப டாடி என்ன செய்யணும்? அந்த வசனத்தை எடுத்து விளக்கப்படுத்தணும். What the daddy should do is he should explain the verses. பிள்ளைகள் அதை பார்க்கறாங்க. The children watch that. ஒருவேளை நாளைக்கு அவங்க ஸ்கூல்ல போற நேரத்துல இல்லாட்ட யுனிவர்சிட்டிக்கு போய் அவங்க தற்செயலா பின்வாங்கி போனா, பேக்ஸ்லைட் ஆனா கூட, Just in case when they go attend the school days or by university days, if they go backslide, நீங்க அந்த ஃபவுண்டேஷன் அவங்களுக்குள்ள போட்டபடினால, because you laid the foundation in their heart, அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறபடினால, because the foundation has been laid there, என்னைக்கு ஒரு நாள் அந்த வார்த்தையை கர்த்தர் திரும்ப அவங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வருவார். someday the God will bring that verse into the life and be working in the life. அப்படியானால் அவர்கள் கர்த்தரண்டை திரும்பி வர அது வாய்ப்பாக இருக்கும். Which means that will be an opportunity that they come back to God again. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Say it together. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. Just keep your hand on your heart and say it together. நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறபடினாலே, Because I do according to the pleasing God, என் பிள்ளைகள் my children 1000 தலைமுறை வரைக்கும் for 1000 generations ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். they shall be blessed. திரும்ப ஒரு முறை சொல்வோம். Let's do it again. நாங்களும் As for me, எங்கள் பிள்ளைகளும் my household 1000 தலைமுறை வரைக்கும் for 1000 generations நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும். shall be blessed. ஹalleluya. Amen. ஆமென். இந்த பெத்தனி சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இயேசுராஜா தாமதிப்பாரானால், If Jesus Christ delay his coming, 1000 தலைமுறை மட்டும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். you shall be blessed for 1000 generations. நீங்க ஜீவனோடு இருக்கும்போது, As long as you live, உங்க பிள்ளைங்க, your children, உங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க, your children's children, அவர்கள் நீங்க செய்த அந்த நன்மையின் பலனை அனுபவிக்கிறதை உங்கள் சொந்த கண்ணால நீங்க பார்க்கணும். with your own eyes you can able to see that your children will enjoy the fruit of your labor. கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான மாமியாரை கொடுத்திருக்கிறார். God has given a wonderful mother-in-law. அவங்களுக்கு இன்னும் few daysல 90 years. In a few days she is reaching 90 years old. அவர்களுக்கு அவர்கள் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயார். She is a wonderful praying woman. எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. All the time she prays. இந்த 90 வயசுலயும்
even at the age of 90, அவங்க கண்ணாடி போடாம without wearing the goggles. பைபிளை வாசிக்கிறாங்க. Without wearing glasses, she read the Bible. ஒவ்வொரு நாளும் பைபிள்ல இருந்து நோட்ஸ் எடுத்து எழுதுறாங்க. Every day she take notes from the Bible. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? Do you know what she says? நான் எழுதின இந்த நோட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு அப்படி ஜர்னல் எழுதி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு டைரி எழுதி வச்சிருக்காங்க. So whatever the notes she took so far. இப்போ பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அதை நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. And she said this to children, you should print this. அது மாத்திரமல்ல, Not only that, இப்போ நாலாவது சந்ததி அவங்க பார்த்துட்டாங்க. and also she witnessed the fourth generation. அப்ப அவங்களோட பிள்ளைகள், Their children, அவங்களோட பிள்ளைகளோட பிள்ளைகள் ஊழியம் செய்கிறதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். she also witnessed the children doing ministry. அவங்களோட பிள்ளைகளோட பிள்ளைகள், அவங்களோட பிள்ளைகள் நாலாவது சந்ததி கூட இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை அவர்கள் தங்களுடைய சொந்த கண்ணால் பார்க்கிறார்கள். With her own eyes, she also witnessed the great grandparent, the children are being blessed in this place. அப்ப இதே காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? You think God will not do this in your family? நிச்சயமாக செய்வார். Surely he will do this. சோ கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுங்க. So let us give importance for the word of God. இரண்டாவதாக, Secondly, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? what is the second thing God expecting from us? பேரண்ட்ஸாக, பெற்றோராக நாம் ஒரு உதாரணமான வாழ்க்கை, எக்ஸாம்பிளரி லைஃப் நம்ம வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Second thing what God expects from us is, as a parent, is leading an exemplary life. நாம் பெற்றோர் என்ற முறையிலே நாம் ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும். As a parent, we should be example for our children. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Let's turn our Bible to 1 Corinthians chapter 11 verse 1. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். As I follow Christ, you also should follow Christ. பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எழுதுகிறார். Apostle Paul wrote this message. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? What did Apostle Paul says? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். As I imitate Christ. அப்ப என்னுடைய பிள்ளைகள், நீங்க, My children, நீங்க என்ன செய்யுங்க? என்னை பின்பற்றுங்க. you, my children, should follow me. ஏனென்றால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், நல்ல முன்னுதாரணத்தை வைக்கிறேன். The reason, because I am living a good example for you. நான் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நடக்கிறேன். I'm walking according to pleasing God. கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிறேன். I make joyful for Christ. என்னுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாம் வித்தியாசமாய் இருக்கிறது. Every way, the way I talk, the way I act is all different. ஆகினால் பிள்ளைகளே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். And the father asking the children to follow him. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நாம் பேரண்ட்ஸ் ஒவ்வொருவரும், every parent, டேடாவா இருக்கலாம், மம்மா இருக்கலாம், you could be a dad, a mom, யாராக இருந்தாலும், whoever you are, நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து படிக்கணும். our children should look unto us and learn. நம்மை பார்த்து அவர்கள் ஃபாலோ பண்ணணும். They should look us and follow. நம்ம பிள்ளைங்க எப்போ நம்ம பார்க்குறாங்க? When does our children follow us? வூம்ல இருக்கும்போதே பார்க்குறாங்க. They start looking us when they are formed in the mother's womb. வூம்ல இருந்து நம்ம டூம்புக்கு போகும் வரைக்கும் அவங்க நம்மளை வாட்ச் பண்றாங்க. From the day the baby is formed in the womb until we go unto the tomb, they follow us. Yeah, so from womb to tomb they are watching us. Amen. கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் அவங்க நமக்கு பார்க்கறாங்க. கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் நம்ம கவனிக்கிறார்கள். They are watching us, they are looking into us. ஆமா, நம்ம குழந்தை வயிற்றில இருக்கும்போது, when they formed in the mother's womb, 10 மாசம் உள்ளுக்கு இருக்கும்போது, when they are 10 months in the mother's womb, அது அங்க உள்ளுக்கு வயித்துக்குள்ள இருக்கு, ஒரு இருட்டு அறைக்குள்ள இருக்கு அப்படி நீங்க நினைக்காதீங்க. Please do not think they are in some dark room. அந்த கருவறையில இருந்தாலும், even though they are in the dark room, அந்த பிள்ளை வெளியில நடக்கிறது எல்லாம் அவதானிக்கிறது. it's watching and knows everything what is happening outside. கண்ணால பார்க்க முடியாம இருக்கலாம், maybe it cannot see through eyes, ஆனால் அந்த பிள்ளைக்கு உணர்வுகள் இருக்கிறது. because the child has a sense. அந்த பிள்ளைக்கு இருதயம் இருக்கிறது. The child has a heart. அந்த பிள்ளைக்கு எமோஷன்ஸ் இருக்கிறது. The child has emotion. அந்த பிள்ளைக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிறது. The child has a feeling. அப்ப அந்த பிள்ளை கவனிக்கிறது. And children watch. எங்க அப்பா அம்மா எப்படி பேசுறாங்க? How does my mom and dad speak together? அப்பா அம்மா சண்டை பிடிக்கறாங்களா? Are they fighting each other? வாக்குவாதம் பண்றாங்களா? Are they argue? அடிக்கறாங்களா? Are they hitting himself? இதெல்லாம் அந்த பிள்ளைகள் பாக்குது. All these things the children watch. பிள்ளைகள் பிறந்த பிறகு தானே இதெல்லாம் கவனிக்க போகுது அப்படி நினைக்காதீங்க. Please do not think once a child is born they will watch all this. அதாவது எலிசபெத் அவர்கள், அதாவது மரியாளுடைய கசின் எலிசபெத் அவர்கள் கர்ப்பமான போது, when Elizabeth, Mary's cousin, she got pregnant, மரியாள் அவளை விசிட் பண்றதுக்காக போனாங்க. and Mary went to visit her. அப்ப மரியாள் போய் என்ன செய்தாங்களாம்? எலிசபெத்தை வாழ்த்தினார்களாம். And Mary went and greeted Elizabeth.
அப்ப மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின போது When Mary greeted Elizabeth, எலிசபெத் சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொல்லுகிறார்? do you know what Elizabeth says? நீ என்னை வாழ்த்தின போது When you greeted me, என் வயிற்றில் உள்ள குழந்தை, the baby which is in my womb, உள்ளுக்கு யார் இருந்தது? who was inside? யோவான் ஸ்நானகன். John the Baptist. நீ என்னை வாழ்த்தின போது When you greet me, எனக்கு வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை சந்தோஷத்தினால் துள்ளிற்று என்று சொல்கிறார். the baby which is in me was leaping in joy. ஹல்லேலூயா. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God. அப்படியானால் நம்முடைய வயிற்றில் இருக்கும்போதே பிள்ளைகள் நம்மை அவதானிக்க ஆரம்பிக்கிறாங்க. Which means when the baby is formed in the mother's womb, they started watching us. அப்ப நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கணும்? How should be our actions? நம்ம வித்தியாசமா இருக்கணும். We should be different. புருஷன் மனைவிக்கு இடையில அங்க அன்பு இருக்கணும். There should be love between the husband and the wife. அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாமே 100% சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. We cannot say in a daily life 100% we can make sure everything is perfect. நான் சொன்னேன் இல்லையா, பிள்ளைகள் எப்படி பாவமான ஒரு உலகத்துல பிறக்கறாங்களோ, As I said, how a child is born in a sinful world, அதே போல தான் நீங்களும் நானும் ஒரு பாவமான உலகத்துல பிறந்திருக்கிறோம். in the same way we as a parent also born in a sinful world. அப்ப புருஷன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் இருக்கலாம். There should be a problem between the husband and wife. டடா மம்மிக்கு இடையில பிரச்சனைகள் There should be a இருக்கலாம். problem between dad and mom. வாக்குவாதங்கள் ஏற்படலாம். Arguments may rise. பல காரியங்கள் ஏற்படலாம். Many things should rise. ஆனால் நாம் அதை எப்படி தீர்க்கிறோம்ங்கறதை அந்த பிள்ளைங்க பார்க்கறாங்க. But what is important is the children watch how we'll come to a conclusion. அதை நம்ம அன்போடு தீர்க்கிறோமா? Are we dealing with the love? நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறோமா? Are we forgiving each other? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிறோமா? Are we giving up one another? இல்லையா? நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், என் மனைவி அவங்க நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க. I said this many times. My wife come from North India. நான் ஸ்ரீலங்காலேருந்து வரேன். I'm from Sri Lanka. அப்போ அவங்க பார்க்குற விதம் வேற. The way she look things is different. நான் பார்க்குற விதம் வேற. The way I look up things is different. நான் ஸ்ரீலங்கா கண்களோட பார்ப்பேன். I look from the eyes of Sri Lanka. அவங்க இந்தியன் கண்களோட பார்ப்பாங்க. She looked from the eyes of India. இல்லையா? இப்படி பார்க்கும்போது சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. There's always some kind of a contradiction coming between. நாங்க 100% ரெண்டு பேரும் ஒரே திசையில தான் பார்க்கறோம்னு சொல்ல முடியாது. I cannot say all the time we look at the same direction. ஆனால் But ரெண்டு கருத்து வித்தியாசமான கருத்துகள் இருந்தாலும் கூட, even though there's two different concepts there, ரெண்டு ஒபினியன்ஸ் இருந்தாலும் கூட, even the two opinions are there, நாங்க அல்டிமேட்லி கடைசியாக நாங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். but ultimately at the last we come to a conclusion. சரி, நம்ம இப்படி செய்வோம். Okay, let's do like this. ஒருவேளை நான் பார்க்குற பக்கம் வந்து பிழையா இருக்கலாம். Maybe the way I look, maybe could some fault there. நாங்க அதை பற்றி சம்பாஷிப்போம். We do talk between us. ஒருவேளை அவங்க சொல்றது சரியா இருக்கலாம். Maybe what she says could be right. சரிம்மா, நீங்க சொல்றது சரி, அப்படி செய்வோம். So I will say, okay, let's do the way you say it. இல்லாட்டா நான் சொல்றது சரியா இருக்கலாம். Maybe the way I said should be right. அப்ப அவங்க சொல்றாங்க, சரிப்பா நீங்க சொல்றபடி செய்வோம். Then she will say, okay, as you say, we'll do it. அப்ப வித்தியாசங்கள் இருந்தாலும், Even though there's difference, நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஒற்றுமைக்குள்ளே நாங்கள் வருகிறோம். Even though there's difference, we come to one opinion there. அது மாத்திரம் நம்முடைய பிள்ளைகள் பாருங்க, அநேக காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. Not only that, our children are watching everything what we do. பாருங்க, நம்ம ஏற்கனவே இந்த புருஷன் மனைவியை பற்றி பேசும்போது, As before when we talk about husband and wife, நாம் ஏற்கனவே இந்த தாம்பத்திய உறவை பற்றி நாங்கள் பேசிட்டோம். we already spoke about the family life, அதாவது பாலியல் உறவு, sexual life. அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். We already spoken about this. ஆனால் அது பிரைவேட்டா நடக்கிற காரியம். These are the things happen in private. ஆனால் பப்ளிக்காக, But in the public, நம்முடைய பிள்ளைகள் என்ன பார்க்கணும்? what our children should see. நம்முடைய டாடா மம்மி பாருங்க, அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. Oh, my dad and mom is holding their hands. அவங்க கையை பிடிச்சு நடக்கறாங்க. They're holding on the hands and walk together. ஒருவரோடு ஒருவர் ஜோக் பண்றாங்க. They pass on jokes to each other. சிரிச்சு விளையாடுறாங்க. They laugh, giggle. இத பிள்ளைகள் பார்க்கணும். These all the children should witness it. அடேப்பா, எங்க டாடா மம்மி எப்படி இருக்காங்க? Oh, how my dad and mom are. பாருங்க, எங்க அப்பா அம்மாவை எடுத்துட்டா, If you consider, let's take for example my mom and dad. நான் ஒரு நாள் கூட, Not even one day, எங்க அப்பா அம்மா சண்டை பிடிச்சதை நான் பார்த்ததே இல்லை. I never witnessed my mom and dad fight together. எங்களுக்கு தெரியாம அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், எனக்கு தெரியாது. Unknowingly, without my knowledge, maybe there should be kind of some arguments, anything may happen. ஆனால் பப்ளிக்கா எங்க முன்னுக்கு எங்க அப்பா அம்மா ஒரு நாளும் வாக்குவாதம் பண்ணினது இல்லை, சண்டை பிடிச்சது இல்லை. Publicly in front of us as a children, my mom and dad never argued or fight between them. நாங்க பார்க்கிறோம். So this is how a parent should be. அப்ப நம்ம பாருங்க, பிள்ளைகள் முன்னுக்கு நாம் ஒரு புருஷன் மனைவியாக
நாங்கள் எப்படி நடக்கிறோங்கிறத அவங்க பார்க்கணும். So children should witness as a husband and wife how we behave ourselves. அப்போ அவங்க அதை பார்க்கும்போது தான் அவங்களும் என்ன செய்வாங்க, நாளைக்கு அவங்க கல்யாணம் கட்டினா அவங்க அந்த விதமாக நடப்பாங்க. Only by witnessing us, one day when they get married, they will behave the way the husband and wife should be. நம்மளே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா, If we ourselves start doing arguments, நம்மளே சண்டை பிடிச்சிட்டு இருந்தா, if we catch up fight all the time, நம்மளே போட்டு மனைவியை போட்டு அடிச்சா, if we keep hitting the wife, அவன் என்ன செய்வான், then what our child will do? நாளைக்கு அவன் கல்யாணம் கண்ட பிறகு அவனும் அவன்ட மனைவியை போட்டு அடிப்பான். So once a child born got married, he will start hitting his wife. எங்க படிச்சீங்க தம்பி? Where did he learn this, my son? எங்க அப்பா எங்க அம்மா அப்படிதான் அடிப்பாரு. This is how my dad used to hit my mom. இப்போ அவர் குடிக்கிறாரு. Now he's drinking. எப்படி ஏன் குடிக்கிறீங்க தம்பி? Why are you drinking, Thambi? எங்க அப்பாவே வீட்ல கொண்டு வந்து வச்சு நல்லா குடிப்பாரு. My dad used to bring alcohol and start drinking home. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து இத பாத்துர்க்கேன். இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. This is not a big issue for me. It's because I have witnessed from childhood days. அப்படின்னு அவனும் குடிக்க ஆரம்பிப்பான். Then he will start drinking. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God. அப்ப பாருங்க, நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். So we should be an example. நம்முடைய பேச்சில, நடை, உடை, பாவனையில, In all our actions, in our way we walk, in everything. ஒரு வீட்டிலே ஒரு பையன் இருந்தான். There was a boy in a house. அந்த பையன் என்ன செய்தானா, ஒரு நாள் பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு சேஃப்டி பின், குத்துற சேஃப்டி பின், ஒரு சேஃப்டி பின்னை திருடிக்கிட்டு வந்தானா. What that boy did was he went to the neighbor house and he just stole a safety pin. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, And the mother said, எப்பா நான் நல்ல வேலை குழந்தை, எனக்கு சாரிக்கு குத்துறதுக்கு பின் இல்லாமல் இருந்தேன், நீ ஒரு பின் கொண்டு வந்துட்ட அப்படி. and what the mother said is, oh, thank you my son, I'm looking for a safety pin to clip my sari, and he bought it, so thank you for that. இன்னும் கொஞ்ச நாள் போனோன்னே பக்கத்து வீட்டில் இருந்து இன்னொரு பொருளை திருடிக்கிட்டு வந்தானா. And a few days passed and he went to the neighbor and stole another thing. தாய் பார்த்து, ஓ நல்லதுப்பா, இந்த பொருள் நம்ம வீட்டில் இல்லை, நீ கொண்டு வந்துட்டேன்னு சந்தோஷப்பட்டாங்க. And what the mother did was she was happy because this thing was not in her house, she brought this. இப்படி அவன் வாழ்க்கையில் போய்க்கொண்டே இருந்தது. So this is how the days goes on like that. ஒரு நாள் ஒரு கடையில் போய் திருடினான். One day he went and stole a thing from a shop. கடையில் திருடின போது அகப்பட்டுட்டான். So while he was stealing in the shop, he got caught. அப்போ என்ன நடந்தது, போலீஸார் வந்து பிடித்து அவருடைய சிறைச்சாலையிலே கொண்டு போட்டார். So what happened, the police came, arrested him and he took him to the jail. நல்ல கவனிங்க. Listen carefully. அப்போ இந்த அம்மா அந்த பையனை விசிட் பண்ணுறதுக்காக தாய் சிறைச்சாலைக்கு போவாங்களாம். So this mother used to go for the prison to visit his child. அப்போ சிறைச்சாலைக்கு விசிட் பண்ண போன போது While she went to visit, அவன் அந்த கம்பிகளை பிடிச்சு கொண்டு நிற்கிறான். so he was holding on the bars and he is standing there. அப்போ அம்மா சொன்னானா, And he looked at the mom and said, அம்மா கிட்ட வாங்கம்மா, Mom, come here please. அம்மா கிட்ட வாங்க. Mom, please come. அம்மாவும் பார்த்தாங்க. Mom watched him. ஐயோ பாவம் பிள்ளை, நான் இல்லாமல் ரொம்ப துக்கப்பட்டு இருக்கு, கலங்கிக்கிட்டு இருக்கு. And mom thought, okay, my son was really worried about me, so அப்படி சொல்லி மகன் கட்டி பிடிக்க விரும்புகிறான். and she thought, okay, my son want to hug me. அப்படின்னு அம்மா முடிஞ்ச அளவு போய் என்ன செய்தாங்க, அந்த கம்பிக்கிட்ட நின்றாங்க. And mom, what she did was she went as close as possible and she stood near the bars. அந்த பையன் என்ன செய்தான் தெரியுமா? Do you know what the son did? அந்த கம்பிகளை பிடித்து கொண்டு Holding on to the rail, தன்னுடைய முகத்தை முடிந்த அளவு வெளியே நீட்டி, as much as he can go outside the bar. நீட்டி என்ன செய்தானா, அந்த அம்மாட மூக்கை என்ன செய்துட்டானா, கடிச்சிட்டானா. What he did was he just bit the nose as much as possible. இப்போ சொன்னானா, And now he said, அம்மா, Mother, அன்னைக்கு நான் அந்த சேஃப்டி பின்னை கொண்டு வந்த அன்னைக்கு நீங்க என்னை கண்டிச்சிருந்தா, if you would have disciplined me with the day when I stole the safety pin, நான் இன்னைக்கு இந்த நிலையில இந்த கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். today I wouldn't be counting the bars here. நீங்க கண்டிக்காம விட்டனால தான் Because you did not discipline me, இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்தேன். today I am in this situation. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நம்ம பிள்ளைங்க நம்மளை கவனிக்கிறாங்க, our children are watching us. நம்முடைய செயல்கள் எல்லாம் பார்க்குறாங்க. They're watching all our actions. பிள்ளைகளை நாம் திருந்துறது மாத்திரமல்ல, பிள்ளைகளை திருத்த வேண்டிய இடத்துல திருத்தணும். It is not just only we disciplining ourselves, we also should discipline the children where they should be disciplined. மூன்றாவதாக, Third thing, பரிசுத்த ஆவியானவருக்கு டாட் மம் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். as a parent, the mother and father should submit to the Holy Spirit. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Let's turn our Bible to Galatians chapter 5 verse 16. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். Galatians 5:16. Yeah. So I say, let the Holy Spirit guide your lives.
then you won't be doing what your sinful nature craves. பாருங்க, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். It says, let the Holy Spirit guide your lives. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வீர்கள் என்றால், If you walk according to the Holy Spirit, மாம்சம் சொல்லுகிறதை நீங்கள் செய்ய you மாட்டீர்கள். will not do what the flesh இங்க will say மாம்ச to you. இச்சை என்று சொல்லுது. It says the lust of the flesh. அதாவது மாம்சம் சொல்லுகிறது எதுவாக இருந்தாலும், Whatever the flesh says, நாம் ஆவியின்படி நடப்போம் என்றால், if we say that we walk according to the life, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணித்து நடப்போம் என்றால், if we submit ourselves to the Holy Spirit and walk, நாம் பாவம் செய்ய மாட்டோம், we will not commit sin. பிழை செய்ய மாட்டோம். We will not do அப்ப wrongdoings. பாருங்க, பரிசுத்த ஆவியாருக்கு அர்ப்பணிக்கிறது என்றால் என்ன? What does that mean when we say submitting to the Holy Spirit? நம்ம எதை செய்தாலும், Whatever we do, நம்ம எதை பேசினாலும், whatever we speak, இது பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமா இருக்குமா? will it really please God? என்ற மனைவியை நான் இந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறேனே, I was saying this word to my wife. என்ற மனைவியை நான் இந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறேனே, I was shouting at my wife saying this word. என்ற பிள்ளையை பார்த்து இப்படி சத்தம் போடுகிறேனே, I'm shouting at my children like this. இது பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமா இருக்குமா Will this be pleasing the Holy Spirit? என்று நம்ம பார்க்கணும். We have to examine. பரிசுத்த ஆவியானவருக்கு அது பிரியமில்லை என்று கண்டால், If it is not pleasing the Holy Spirit of God, நாம் பாவம் செய்ய மாட்டோம். we will not be, if we please God, we wouldn't be sinning it. பிழை செய்யவே மாட்டோம். We will never commit sin. அப்போ ஒவ்வொரு நாளும் Every day, ஒவ்வொரு தகப்பனும் தாயும் every parent, the father, mother, காலையில எழும்பின உடனே, as soon as you woke up, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். every morning you should submit to the Holy Spirit of God. ஆண்டவரே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறேன் Lord, I would like to walk according to pleasing to the Holy Spirit of God. என்று சொல்லி நம்மை நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். We should humble ourselves in front of the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். We have to submit in front of the Holy Spirit of God. இவ்விதமாய் நாம் அர்ப்பணிக்கும் போது, While we submit like this, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், இந்த புருஷன் மனைவியோட உறவை பற்றி நான் பேசும்போது, as you all remember when I speak about the relationship between husband and wife, நான் இந்த ட்ரையாங்கிளை பற்றி சொன்னேன். I spoke to you about the triangle. முக்கோணம், A triangle. ஒரு பக்கம் புருஷன், And as one side a husband, ஒரு பக்கம் மனைவி. another side a wife. அப்ப ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவருக்கு நாளுக்கு நாள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். So what happens is the husband one side and the wife another side, they each day by day they commit themselves submitting to the Holy Spirit of God. இவ்விதமாய் அர்ப்பணித்து கொண்டு வரும் பொழுது, As they submitting themselves together, நாங்கள் ஒரு இடத்திலே சந்திக்கிறோம். they intersect in one place. அதுதான் ஒரு ட்ரையாங்கிளாக மாறுகிறது. And that forms a triangle. அப்ப இந்த பக்கம் புருஷன், One side a husband, இந்த பக்கம் மனைவி, another side wife, இந்த பக்கம் அப்பா, and this side father, இந்த பக்கம் அம்மா. this side mother. அப்ப ரெண்டு பேரும் அப்பாவும் அம்மாவும் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது, As a father and mother are submitting themselves to God, அங்க பரிசுத்த ஆவியானவரை சந்திக்கிறார்கள். there they meet the Holy Spirit of God. ஹல்லேலூயா. Amen. அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, The Bible says முப்புரி நூல் சீக்கிரம் வராது. the three cords will never loose again, quicker. Three cord will never be broken. 3 cord never broken. அப்ப முப்புரி நூல் சீக்கிரம் அறாதுன்னு வேதம் The சொல்லுகிறது. 3 corded will never be broken. அப்ப நம்ம இவ்விதமாய் டடாவும் மம்மியும் இவ்விதமாய் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது, As a father, a mother committing themselves to God, அந்த கயிறு அறுந்து போவதற்கு சான்ஸ் இல்லை. there's no way this thread will not be broken. அது ஒரு பக்கம் இருக்கு. Let this keep this one side. இவ்விதமாய் ரெண்டு பேரும் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது, As they committing themselves to this Holy Spirit of God, அவர்களுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், என்ன விதமாய் வளர்க்கணும் என்ற ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். and the Holy Spirit of God will give the wisdom to the parents how they should bring forth the child. அப்ப பாருங்க, இந்த நம்ம அன்றாட எவ்வளவு டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா வாழ்க்கையில. We can see that in a daily basis how many decisions we take in our life. அப்ப ஆவியானவர் நமக்கு அந்த உதவியை தருவார். எப்படி என்ன விதமாய் நம்ம ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, So when we submitting ourselves to the Holy Spirit of God, நம்ம என்ன விதமாய் தீர்மானம் எடுக்கணும், what kind of decisions we should take, எந்த இடத்துல நம்ம திருந்தணும், where should we change, எந்த இடத்துல நம்ம சில காரியங்களை விட்டு கொடுக்கணும், where should we give up something in a place, எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும், where should I bring some changes in my life. அதை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு அதை வெளிப்படுத்துவார். It is only the Holy Spirit of God will reveal to us. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பினோனே, As every morning when we wake up, as parents, பெற்றோராகிய நாம், as the parents, நம்மை பரிசுத்த ஆவியானவருக்கு அர்ப்பணிப்போம். we should submit to the Holy Spirit of God.
பாருங்க, நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே பரிசுத்தாவியானவரால் ஏவப்பட்ட டிசிஷன்ஸாக இருக்கணும். Every decision which take in our life should be through the Holy Spirit of God. பாருங்க, ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். I would like to share an example. எங்க அப்பாவை பற்றி சொல்கிறேன். It is about my father. நான் சொல்லுகிற நிறைய உதாரணங்கள் நான் எங்கேயோ கேட்டுட்டு வாசிச்சுட்டு சொல்றதில்லை. All the examples I'm sharing is not somewhere I read and came telling you. வாழ்க்கையில் அனுபவித்ததை பார்த்ததை, எங்களோட ஊழியத்தில் பார்த்ததை அனுபவித்ததை தான் நான் சொல்கிறேன். I'm sharing everything which I experienced through my own eyes in my life. எங்கள் அப்பா நல்லா சிலம்பம் அடிப்பார். My dad used to play the சிலம்பம் act. It's art. Silambam art, yeah. It's a Tamil martial art. It's a Tamil martial art. பார்த்துருக்கீங்க தானே? தமிழ் படங்களில் பார்த்துருப்பீங்க, நேரடியாக பார்க்காட்டி தமிழ் படங்களில் பார்த்துருப்பீங்க. பெரிய அந்த கம்பு இருக்கும், பெரிய தடி இருக்கும், அந்த தடியை வச்சு ஆட்கள் அடிப்பாங்க. They have a rod and they do play some martial arts. எங்கள் அப்பா நல்லா இந்த சிலம்பம் பண்ணுவார். My dad used to do a good martial art of this silambam. அவர் சிலம்பத்தை, அந்த சிலம்பம் தடியை அந்த கையில் எடுத்தார் என்றால், if he took that rod from in his hand, கிட்டத்தட்ட 10-15 பேர் அவரால் அடிக்க முடியும். he can at least beat 10 to 15 people. அப்படி நல்ல ஒரு பராக்கிரமசாலி தான் எங்க அப்பா. That kind of a valor man was my dad. என்னே மாதிரி இல்ல. Not like me. எங்க தம்பி மரபு நல்ல உயரமாக இருப்பார். He'll be like my brothers, like very tall. நல்ல தடகாத்திரம். He'll be very nice and majestic. வெள்ளையா இருப்பார். He'll be fair. அவர் அப்படி சுண்டுனா அப்படி எல்லாம் சிவந்து போகும், அப்படி வெள்ளையா இருப்பார். He'll be very fair. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். He's that kind of a man. அப்ப அவருடைய வாலிப வயசுல இந்த சிலம்பத்தை எடுத்தாருன்னா 10-12 பேரை அவரால் அடிக்க முடியும். So in the young age, if he carry this silambam stick, at least he can beat up like 10 to 15 boys. அவர் ரட்சிக்கப்பட்ட போது, as he got saved, அவருடைய வாழ்க்கை மாறினது. and his life was changed. எங்க சின்ன வயசுல இருந்து, from my childhood age, எங்க அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? Do you know what my parent used to teach me? சில நேரம் மனுஷர் நமக்கு விரோதமாக பேசுவாங்க. Sometimes the man will speak against us. எங்களுக்கு விரோதமாக சண்டை பிடிக்க வருவாங்க. They might come and have fight against us. எங்க 3 பேருக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? You know what my parent taught me, all the 3 children? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். God will take care of it. யாரோ எங்களுக்கு விரோதமா பேசி இருப்பாங்க. Somebody could have spoken against us. எங்களுக்கு விரோதமா அடிக்க வந்திருப்பாங்க. They might have come against us to hit us. எங்க வேலைக்கு விரோதமாக, இல்லாவிட்டால் எங்க குடும்பத்துக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. They might have done something against our family, our work. எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, what our parents taught us is, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். God will take care of it. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். God will take care of it. ஆகையினால தான் நீங்க கவனிச்சிங்களோ தெரியல, உங்க பாஸ்டர், நான், என் மற்ற தம்பி, நாங்க சண்டைக்கு போக மாட்டோம். This is, I don't know whether you watch carefully or not, like me, your pastor, another brother, we will not go for fight. சில நேரம் நீங்க சொல்லியிருக்கீங்க, என் காது கேட்கவே சொல்லியிருக்கீங்க, பாஸ்டர் ஒன்றுமே சொல்கிறாருல்ல அப்படின்னு. Hearing to my ears, you have said this many times to me, your pastor is not saying anything to me. நாங்கள் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டு போகிறாருன்னு சொல்கிறீங்க. Whatever we say, he just listen to that, stay there. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். God will take care of it. இப்படி தான் எங்களுக்கு படித்து கொடுத்துருக்காங்க. This is what my parents taught us. கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் பார்த்திருக்கிறார். Surely as what God said, he has taken care of it. எங்களுக்கு விரோதமாக எங்களோட வாழ்க்கையிலே, எங்களோட குடும்பத்திலே எங்களுக்கு எதிராக எழும்பின எத்தனையோ பேர் இன்றைக்கு அவர்களை தேடியும் காண முடியல. There's so many people who rise against us as a family. Even today, if we can search them, we cannot able to find them at all. அவங்களோட விலாசமே இல்லை. There's no address of him. இதை சந்தோஷமாக சொல்லல. I'm not saying with a joyful heart. துக்கமாக சொல்லுகிறேன். I'm saying with a sad heart. யுத்தம் நம்முடையதல்ல. The war does not belong to us. யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to God. பழி வாங்குவது நம்முடைய காரியம் அல்ல. Vengeance is not us. அவரே பதில் செய்கிறவர். He is the one who answers. அவர் காரியத்தை பார்த்துக்கொள்வார். And he will make things work for you. நான்காவதாக, fourthly, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Ephesians chapter 6 verse 4. Fathers, do not provoke your children to anger by the way you treat them. அப்ப அருமையான பெற்றோர்களே, my dear parents, உங்களோட பிள்ளைகளும் இப்ப வந்து உட்கார்ந்துட்டாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. Now your children will be seated next to you, they are watching this. உங்களோட பிள்ளைகளுக்கு கோபமூட்டாதீர்கள். Do not provoke your children. கோபமூட்டாதீர்கள். Do not provoke your children. சில பெற்றோருடைய வேலை பிள்ளைகளுக்கு கோபமூட்டுறது. Many of the parents, what they do is they provoke the children. அநேக பிள்ளைகள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். I heard many children saying this. ஐயோ, எப்ப பார்த்தாலும் கோபமூட்டிக்கிட்டு இருப்பாரு. All the time my parents, they provoke us. பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்கிறது? Colossians chapter 3 verse 21 says, பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று
அவர்களுக்கு கோபம் உண்டாகிறது. பாருங்கள், திரும்பவும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், Again, Apostle Paul says like this: Fathers, do not aggravate your children, or they will become discouraged. பாருங்க, அப்ப அவங்க திடனற்று போகாதபடிக்கு, Let them not be discouraged. பாருங்க, திடனற்று போகாதபடிக்குன்னு சொல்லும்போது இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது டிஸ்கரேஜ்மெண்ட்னு சொல்லுது. அதாவது ஒரு விதமான சோர்வு, Some kind of a weariness coming in. சோர்வு வந்துருது. When there's a kind of weariness come in there. ஐயோ, இந்த எப்படா இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போவோம். Oh, when will we go away from this house? நிறைய பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே இருக்க விரும்புற காரணமே அதுதான். That is the reason why many children want to go out of the house. காரணத்தோட காரணம் இல்லாமலோ பெற்றோர் எப்போதும் பிள்ளைகளுக்கு என்ன செய்றாங்க, கோபமூட்டிக்கிட்டு இருக்காங்க. Knowingly or unknowingly, what the parents does is they provoke the children. பல விதங்களில் கோபப்படுத்துறாங்க. They do bring anger in many ways. பாருங்க, சில நேரங்களில் மற்ற பிள்ளைங்களுக்கு முன்னதாக, மற்ற குடும்பத்தாருக்கு முன்னதாக உங்களோட பிள்ளைகளை வெட்கப்படுத்தாதீங்க, எம்பாரஸ் பண்ணாதீங்க. Do not embarrass the child in front of the other family members or other relatives. உங்களோட பிள்ளைகள் பிழை செய்திருந்தா If they commit some mistakes, அவங்கள பிரைவேட்டா கொண்டு போய் அவங்கள கண்டிங்க. take them in a private place and discipline them. மற்ற பிள்ளைகளுக்கு முன்னுக்கு, Not in front of the other வேற children, குடும்பத்தார் முன்னுக்கு not in front of other family அவங்கள members. கண்டிக்காதீங்க. Do not discipline them. அடுத்தது, இந்த பிள்ளைகளை நச்சரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. And the next one, do not Don't be nagging your don't nag your children. எப்போ பார்த்தாலும் அதை பண்ணு, இதை பண்ணு, அதை செய், இதை செய்யு நச்சரிக்காதீங்க. So do not nag at them saying do this, do that. Keep on behind them. பிள்ளைகளே ஸ்கூல்ல டயர்டாகி வராங்க They coming after school very tired. இல்லையா, அங்க படிச்சு டயர்டாகி வராங்க. They coming with a very tired mood when they come வீட்டுக்கு to வந்த school. உடனே படி, உடனே டியூஷனுக்கு போ. As soon as they enter house, you say start reading, go for tuition. நான் சில எனக்கு ஒரு தாயாரை தெரியும். I know a mother, அவங்க பார்த்தா அவங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்பாங்க. and she will wait at the bus stop. அப்போ நான் கேட்பேன், என்ன சிஸ்டர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க அப்படின்னு. I'll ask her, what happens sister, you're waiting in the bus stop? இல்லை, பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அப்படி நேராக மியூசிக் கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறேன். I'm just waiting for my children to come so I can take them to a music class. என்ன சிஸ்டர் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க? And what happened sister today bus stand? இல்லை, நான் அங்கே அந்த டியூஷனுக்கு கொண்டு போகணும். Today I need to take them to tuition. இன்னொரு நாள் கேட்டேன், என்ன சிஸ்டர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க? Another day I ask her, what happened sister, is in the bus stop? அங்கே இந்த கராட்டே கிளாஸுக்கு கொண்டு போகணும். I need to take them to the karate class. இந்த கிளாஸு அந்த கிளாஸு, ஐயோ இந்த கிளாஸு, இப்படி நச்சரிக்காதீங்க அவங்கள போட்டு. So do not put them into too many classes, do not nag at them. இது நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியில் தான் இது மிகவும் முக்கியமாக காணப்படுது. This is very much found in midst of the Tamil families. இங்கிலீஷ் சில்ட்ரனை பாருங்க. Look at the English children. அவங்க என்ன யாராவது டியூஷனுக்கு போகிறாங்களா? Is anyone going for tuition? இப்போ நான் உங்களை டியூஷனுக்கு அனுப்ப வேணான்னு சொல்கிறேன் அப்படி நினச்சிடாங்க. Please do not consider that I am not sending you to யாரும் tuition. டியூஷனுக்கு போகிறாங்களா? Is there anyone going tuition? ஆனால் அந்த பிள்ளைகளும் படித்து, Even that children are educated. அந்த பிள்ளைகளும் கிராமர் ஸ்கூலுக்கு போய், They are going into grammar school. அந்த பிள்ளைகளும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. And these children are going to the Oxford and Cambridge universities. அந்த பிள்ளைங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறாங்க. And that children living very free life. பாருங்க, நான் சொன்ன போல எனக்கு கிட்டத்தட்ட 300 குடும்பங்களாவது எனக்கு தெரியும். At least nearly 300 Tamil families I know. எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் என்ன செய்திருக்காங்க, நல்லா படிச்சுட்டு வருவாங்க. All the children which I know is the children finish their education in a very good way. 5ஆம் வகுப்பு வரும்போது, When they come up to the 5th year, பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு மென்டலில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துடும். when they come into this 5th year, they will have some kind of mental illness. டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. They go through some depression. எத்தனை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. Some children, they cannot even attend school. பிறகு அவங்கள ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டி வரும். Later they have to go to the special schools. பல போராட்டங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் வருது. Many problems exist in the life of children. அப்போ நாங்கள் அவங்களை பிள்ளைகளை ரொம்ப நம்ம புஷ் பண்ணக்கூடாது. Please do not push our children too much. அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன காட்டணும்னா, பெற்றோர் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்கங்கிறத காட்டணும். What we should show to our children is that a parent is a protecting parent for children. The children should realize that we have security at home. நம்முடைய வீட்டிலே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. The children should realize they have a security at home. Yeah. My parents are looking after me well. என்னுடைய பெற்றோர் நல்லபடியா பார்க்கறாங்க. I am happy at home. நான் வீட்ல சந்தோஷமா இருக்கேன். I like to be at home. நான் வீட்ல இருக்க விரும்புகிறேன். More than being with my friends. என்னோட நண்பர்கள் மத்தியில் இருக்கிறது காட்டிலும் வீட்ல இருப்பதை நான் விரும்புகிறேன். Children should feel that
that kind of a thing. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பிள்ளைகள் விரும்ப வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of அதே God, நேரத்தில் பிள்ளைகளுடைய ட்ரஸ்ட்டை உடைச்சிடாதீங்க. please do not break the trust between children. பாருங்க, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேச பயப்படுறாங்க. Many children, they find difficult to speak to parents. அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். They go through a lot of problems. நம்ம பாருங்க, ஸ்கூல்ல இருந்து வரும்போது When they come back from school, சில நேரம் பிள்ளைங்க சோர்வா வராங்க. they come with a tired. அவங்க களைப்பா இருக்கலாம். They could be tired. இல்லாவிட்டால் ஸ்கூல்ல யாராவது அவங்களை அடிச்சிருக்கலாம். Maybe somebody would have hit them in school. இல்லாவிட்டால் ஸ்கூல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம். Maybe some kind of problem they went through in the school. அவங்க செய்யாத ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர்கள் குற்றச்சாட்டப்பட்டிருக்கலாம். Could be they blamed for something which they have not done. யாருக்கு தெரியும்? Who knows? யாரோ அவங்களை அபியூஸ் பண்ணிருக்கலாம். Somebody could have abused them. அப்ப பிள்ளைகள் பேச மாட்டாங்க. The children won't speak. அவங்க ரொம்ப கவலையோட இருப்பாங்க. They would be in a very sorrowful mood. சோர்வோட இருப்பாங்க. They'll be weary. So we have to understand them. அவங்களை நாங்க புரிந்து கொள்ளணும். We have to understand as a parent. அப்ப அந்த பிள்ளை எப்படி நம்மகிட்ட பேசும்? How this child could speak to us. அந்த பிள்ளைக்கு எங்க அப்பா அம்மாட்ட சொன்னா அவங்க இதை ஏற்றுக்கொள்வாங்க. The child should know when he say to the parent, they should accept it. அந்த பிள்ளைக்கு ஒரு அந்த பயம் இருக்க கூடாது. The child should not have a fear. எங்க அப்பா அம்மா என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. My parent will understand me. எங்க அப்பா அம்மா என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. My parent will understand me. அது நல்லதோ பொல்லாததோ, Whether it's good or bad. ஒருவேளை நான் அபியூஸ் பண்ணப்பட்டிருந்தா கூட, Even though I got abused, நான் தைரியமா எங்க அப்பா அம்மாட்ட அதை சொல்லக்கூடியதா இருக்கணும். I can say it with courageously to my parents. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். I can add on more. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God. அது மாத்திரமல்ல, Not only this. பிள்ளைகளை ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. Do not push your children too much. அதாவது பாருங்க, நம்முடைய இந்த தமிழ் கலாச்சாரம், The Tamil tradition. அது ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம். It could be Sri Lanka or India. பிள்ளைங்க பிறந்த உடனே நாங்க டிசிஷன் எடுத்துடுறோம். As soon as the child is born, we take the decision. மகன் பிறந்த உடனே டிசிஷன் எடுக்கிறாங்க. As soon as the child is born, இவன் வந்து ஒரு இன்ஜினியர் தான். he will be engineer. டாக்டர் பிறந்த ஒருவேளை இது டாக்டர் தான். As soon as the daughter is born, she's a doctor. பாய் or girl, டாக்டர் இன்ஜினியர். As a boy, it doesn't matter, boy or girl, a doctor, engineer, we take a decision. நாங்களே டிசிஷன் எடுத்துறோம். We take ourselves a decision. அந்த பிள்ளை டாக்டர் ஆகல, அவன் வந்து எந்த வேலைக்கு அவன் தகுதியா இருக்கணும் அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. We don't think what is his personal desire is. நாங்க பேரண்ட்ஸ் டிசிஷன் எடுக்கிறோம். We as a parent take the decisions. ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? You know what is the word of God says? அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. Lead him in the way that he should walk. பாருங்க, இன்றைக்கு பிசினஸ் செய்து கொண்டிருக்க வேண்டிய அநேகர், Many of us should be doing business. அவங்க டாக்டரா இருக்கிறாங்க. They are like a doctors now. டாக்டரா இருக்க வேண்டியவங்க, Those who are supposed to be doctors, கடையில வேலை செஞ்சுக்கிட்டு now working in the shops. இப்படி அப்படி குழம்பி போயிருக்கு. இப்ப Like this is how the things have been confused nowadays. அவங்க டாக்டராக அழைக்கப்படல. Because they are not being called as a doctor. அவங்க என்ஜினியராக அழைக்கப்படல. They are not called to be an engineer. பாருங்க, நீங்க நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க மனுஷர் சொல்றதை நீங்க கேட்டிருக்கீங்க. Back in our nations, you must have heard what people speak like. இப்போ நம்ம டாக்டரை பார்க்க போறோம். So let's say we're going to visit a doctor. அந்த டாக்டர் இன்னும் உங்களுக்கு மருந்து கூட கொடுத்திருக்க மாட்டார். Oh, that doctor wouldn't be given a medicine to you still. இன்னும் கூட மருந்து கொடுத்திருக்க மாட்டார். Not yet he is prescribed a medicine to நீங்க you. அந்த டாக்டர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது As you were talking to doctor, உங்களுக்கு சுகமாயிரும். oh, you got healed. இல்லையா? அப்படியே புதுமையா பாக்குறீங்க? No, this is how it is. Yeah. இல்லையா? அவர்ட்ட பேசினாலே போதும். அவர்ட்ட பேசினாலே போதும். இல்லையா? அந்த டாக்டர் அவர்கிட்ட பேசினாலே போதும், அவர் சுகம் வந்துடும். This is how they say in back home. It's good if you just go speak to him. We'll get நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு இப்போ வருது இல்லை. அந்த டாக்டர் நல்ல கைராசியான டாக்டர்னு சொல்லுவோம். They say it's a very English for lucky doctor. கைராசியான டாக்டர். இப்ப காரணம் என்ன? அவர் டாக்டராக அழைக்கப்பட்டிருக்கிறார். The reason because he's been called as a doctor. இன்னைக்கு சில டாக்டர்ட்ட போனா ஏன்டா இந்த டாக்டர்ட்ட வந்தோன்னு இருக்குது. Today if we go to some other doctors, we say, oh, why did I went to this doctor? அவர் நமக்கு இருந்த வியாதியை கூட்டி விடுறாரு. That he is adding more disease into my life. இந்த உலகத்திலே இந்த டாக்டர், இன்ஜினியர், அது இப்ப ஐடி, இந்த மூணை தவிர வேற வேலையே இல்லையா? Or do you think there's no other jobs other than the doctor, engineer and IT? எத்தனை ஆயிரம் வேலைகள் இருக்கு. There's many thousands of jobs are there. இப்ப பாருங்க,
நான் பார்க்குறேன் நிறைய யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் Today when I see the students supposed to be in the universities, என்கிட்ட எத்தனை பேர் சொல்கிறாங்க, many say to me, நாங்கள் இப்போ ப்ளம்பிங் படிக்கிறோம் அப்படிங்கிறாங்க, I'm going through a plumbing course, நாங்கள் வெல்டிங் கோர்ஸ் படிக்கிறோம். I'm doing a welding course. என்ன தம்பி நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகலையா? I do ask them, what son, you don't go to university? பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, ப்ளம்பிங்க்கு இப்போ நல்ல டிமாண்ட் இருக்குது. And they will say, pastor, you do not know there's a demand for the plumbing. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு There's பாஸ்டர். a great demand for the construction. டாக்டர் 5 வருஷத்துல சம்பாதிக்கிறத What doctor will earn in 5 years, நான் இப்போ ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல சம்பாதிச்சிருவேன். within a year or two I will earn it. Praise the Lord. Amen. அப்ப பாருங்க உங்க பிள்ளைகளை கர்த்தர் என்ன டாலன்ட் வச்சிருக்காருன்னு பாருங்க. See what potential or talent has God kept in your children's life. அதுல அவர்களை வழி நடத்துங்க. Do lead them in their way. நான் முடிச்சேன், கோய்க்க முடிக்கிறேன். நிறைய சொல்லிட்டே போகலாம், பட் I'll go to the next point. ஐந்தாவதாக, Fifthly, நீதிமொழிகள் 30:33. Proverbs chapter 30 verse 33. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை தூண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். As the beating of cream yields butter and striking the nose causes bleeding, so stirring up anger causes quarrels. ஐந்தாவது பாயிண்ட் என்னன்னா, What is the fifth point? வாயாலேயோ Through your mouth, கையாலேயோ by your hand. நீங்க உங்களோட பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம். Do not abuse your children. Do not abuse physically or verbally. வாயாலேயோ இல்லை உங்கள் கையாலேயோ உங்களுடைய பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம். இந்த பாயிண்டை பற்றி பெருசா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. It's not much necessary for me to go in detail. நல்லா தெரியும், விசேஷமாக இந்த நாட்டில், especially in this nation, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. we should not hit the children. சரீர பிரகாரமாக துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. Physically we should not abuse the children. அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. There's no need for hitting them. அன்பால நாங்கள் அவங்கள திருத்தலாம். We can correct them, discipline through love. இன்னும் எத்தனையோ வழிகள் உங்களுக்கு பெற்றோருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல்ல. Even at school, they as a parent they might have taught you a lot many things. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை அரசாங்கம் கொண்டு போயிருக்கு. Many children have been taken by the council these days. முந்தா நாள் கூட நான் ஒரு குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டேன். Even day before yesterday I heard about a family. அவங்களோட 3 பிள்ளைகளையும் அரசாங்கம் கொண்டு போயிட்டு 3 children took by the council. காரணம் என்ன? What's the reason? அப்பா அடிக்கிறாங்க. Because the father hits them. அது இந்த நான் நிறைய கேஸ், இப்படி நூற்றுக்கணக்கான கேஸை பார்த்துருக்கிறேன். I've seen like hundreds of cases like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God, all your children are here now. இந்த லண்டன் சிட்டியில் எத்தனையோ வீட்டில் பிள்ளைகள் கிடையாது. Because in this London city, many at the homes, the children are not at their homes. அதாவது பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, They'll be playing. சில நேரத்தில் சில வீடுகளில் உண்மையாக அடிக்கிறாங்க. In certain homes, they truly beat them. சில நேரத்தில் என்ன நடக்குது? Sometimes what happens? பிள்ளைங்க அங்கே விளையாண்டுட்டு இருப்பாங்க, They'll be playing. ஏதாவது குழப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, They'll be doing some naughty things. அவங்களுக்குள்ள சண்டை வரும். There'll be fight in between. அப்போ அம்மா அங்கே சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. Mom is cooking there. அப்போ அங்கே சமைச்சுக்கிட்டு இருக்க அம்மா, The mom who's cooking there, அப்பதான் அங்கே கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க கறி. she is stirring the curry there. அவங்க என்ன செய்வாங்க, அந்த அகப்பையோட வருவாங்க. She come along with the ladle. ஏய் என்ன சத்தம் போடுற? What is the shout there? பிள்ளைங்க போய் என்ன சொல்றாங்க ஸ்கூல்ல? What the children go and say? எங்க அம்மா கரண்டி எடுத்துட்டு அடிக்க வந்தாங்க. My mom brought the ladle to hit me. இல்லையா? அப்பதான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. Dad just came back from work. இல்லையா? வந்து அவர் என்ன செய்யறாரு, அவருடைய பெல்ட்டை கலட்டிக்கிட்டு இருக்கிறாரு. He came and trying to remove the trousers, took the belt off. அம்மாவுக்கு வேற டைம் கிடைக்காதா? Mother don't get the right time. ஐயோ நீங்க என்ன இன்னைக்கு வேலைக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு தெரியுமா நடந்தது? Oh, you know what happened today at home? இன்னைக்கு நாள் பூரா அந்த பிள்ளைங்க ஐயோ இவன் அவன் அடிக்கிறான், அவன் இவன் அடிக்கிறான். Oh, they hitting each other. உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு? Do you know what happened today? நான் ஸ்கூலுக்கு போனேன், டீச்சர் வந்து உங்க மகனை பத்தி இப்படி குறை சொன்னாங்க. I went to school, the teacher complaining about your child. அப்படி பண்ணிட்டானா. He was doing like this and that. அவர் அப்பதான் பெல்ட்டை கலட்டிக்கிட்டு இருக்கிறார். He is just that's the time he arrived, he removed the belt. அவர் அடிக்க போகல. He did not went to hit அவர் them. பெல்ட்டை கலட்டிக்கிட்டு இருக்கும்போது As he is removing the belt, அம்மா இத சொல்றாங்க. mom is saying this. டேய் என்னடா என்ன சொன்ன நீ? என்ன பண்ண? What did he do? அவன் போய் ஸ்கூல்ல சொல்றான். And what he went to say in school? எங்க அப்பா பெல்ட்டால என்னை அடிக்க வந்தாரு. My father come to hit with the belt. பெல்ட்டால அடிக்கிற அப்பாவும் இருக்கிறாங்க. There are parents who hit with the belt. இல்லாம இல்ல. Not just ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. But the word of God says. நீங்க அடிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. The Bible says do not hit them. அடிக்க வேண்டாம்.
Do not heed them. வேற வழிகளில் அவங்கள திருத்த முடியும். You should discipline them in many other ways. அதே போல கத்தாதீங்க. Do not shout. பிள்ளைகளோட கத்தாதீங்க. Do not shout at your children. அவங்கள இன்சல்ட் பண்ணி பேசாதீங்க. Do not insult them. அவங்களோட மனசு திடனற்று போகும்படி பேசாதீங்க. Do not let them discouraged by the heart. அப்ப நீங்க வார்த்தையினாலேயும் அவங்கள துஷ்பிரயோகம் செய்யலாம். By verbally you can abuse them. கையினாலேயும் நீங்க துஷ்பிரயோகம் செய்யலாம். Even by physically you can abuse them. இதை ஒன்றும் செய்யாதீங்க. Please do not do so. கொலோசியர் 3:19. Colossians chapter 3 verse 19. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர்களே கசந்து கொள்ளாதிருங்கள். பாருங்க, கசந்து கொள்ளாதிருங்கள். Husbands, love your wife. பிள்ளைகள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். So parents, love your children. பிள்ளைகளுக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டுரும். Do not bring a bitterness into them. பிள்ளைகள் கசப்பு ஏற்பட்டா When the bitterness come into the children's life, என்கிட்ட சொல்லியிருக்காங்க பிள்ளைங்க, the children shared to me, எப்படா இந்த வீட்டை விட்டு நான் போகலான்னு இருக்கிறேன் பாஸ்டர். Pastor, I was just waiting, when can I go away from the house? நான் சீக்கிரம் கல்யாணம் கட்டி போயிட்டா நல்லது. It's better for me if I get married as soon as possible. பிள்ளைகள் கசந்து போக வேண்டாம். The children shouldn't get treated harshly. எபேசியர் 4:31. Ephesians chapter 4 verse 39, 31. 31. சகலவிதமான கசப்பும், கோபமும், குற்றமும், கூக்குரலும், தூசணமும், எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். Get rid of all bitterness, rage, anger, harsh words, and slander, as well as all type of evil behavior. பாருங்க, அப்ப எந்த விதமான இந்த முட்கோபம், கசப்பு, இது ஒன்றும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். So what God says is all these kinds of bitterness, rage, anger, it shouldn't be in the house. ரைட். 5 காரியங்கள் பெற்றோரை பற்றி பேசிட்டேன். So we just heard about the 5 things about the parents. நல்ல கவனிங்க. Listen carefully. தயவுசெய்து எல்லாரும் இங்கே கவனிங்க. உட்காருங்க ப்ளீஸ். 5வது 6வது 7வது பாயிண்ட் பிள்ளைகளுக்கு. The 6th and 7th point is for the children. நம்ம சொன்னோம் பெற்றோர் பிள்ளைகளை கவனிக்கணும்னு சொன்னோம். We saw that the parents should listen to children. இப்போ பிள்ளைகளுக்கு நான் பேச போகிறேன். Now we're going to listen to children. பிள்ளைகள் எல்லாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். Children, if you could raise your hands. வைத்துங்க. அதானே, நாங்கள் பிள்ளைகள் இல்லையா? We are all children, isn't it? Yes. Whether young or old, We are all children. we are all children. நாங்கள் எல்லாரும் பிள்ளைகள். சரியா? பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What is God saying unto the children? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். Exodus chapter 23. நான் முடிச்சிடுவோம், ஒரு 5-10 நிமிஷம் முடிச்சிடுவோம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம். Exodus chapter 23. எடுத்துட்டிங்களா? 22. But if you are careful to obey him, following all my instructions, then I will be an enemy to your enemies, and I will oppose those who oppose you. Hold on. See 20 seconds. Anyway, அந்த வசனத்தை விடுங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? What is the word of God says? அதாவது நம்முடைய 10 கற்பனையில் உண்டு. It is a command 1 in 10 commandments. 10 கற்பனையில் ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு கற்பனை என்ன சொல்லுகிறது? 20. 10 கற்பனையில் ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 20:12. வாசிங்க 20:12. Exodus chapter 20 verse 12. பாருங்க, 10 கற்பனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. God is giving 10 commandments. நல்ல கவனிங்க. Listen carefully. இப்போ இது பிள்ளைகளுக்கு சொல்றாரு ஆண்டவர். This is what God says to children. 10 கற்பனைகளை கொடுக்கிறாரு. God is giving 10 commandments. அதுல ஒரு கற்பனை வித்தியாசமா இருக்கிறது. One commandment is different than all the others. வாசிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Honor your father and mother. Then you will live a long, full life in the land the Lord your God is giving you. முதல்ல இருந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Amen. அப்ப பாருங்க 10 கற்பனைகள் ஆண்டவர் கொடுக்கிறாரு. God is giving 10 commandments. நல்லா கவனிச்சு பாருங்க. Listen carefully. இந்த ஒரே ஒரு கற்பனைக்கு மாத்திரம்தான் ஒரு வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். Only for this commandment God is giving a promise. Yeah, there are 10 commandments. 10 கட்டளை உண்டு. But only for this commandment God is giving a promise. இந்த ஒரு கட்டளைக்கு மாத்திரமே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன அந்த promise? What is that promise? நீ நன்றாய் இருக்கணுமா இருந்தா, If you want to live a good நீ life, நன்றாய் படிக்கணுமா if இருந்தா, you want to study well, உனக்கு நல்ல குடும்பம் இருக்கணுமா இருந்தா, if you want to have a good family, உனக்கு நல்ல ஜாப் வரணுமா இருந்தா, if you want to have a good job, நாளைக்கு உனக்கு நல்ல வீடு வரணுமா if you இருந்தா, want to get a good house, நாளைக்கு உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணுமா if இருந்தா, your generation to be blessed, நீ என்ன செய்? what do you do? உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணு என்று கர்த்தர் சொல்கிறார். What God says is honor your father and mother. அப்பா அம்மாவை கனம் பண்ணும்படியாக சொல்கிறார். God says honor your father and அப்பா mother. அம்மாவை நேசிக்கணும். You should love the father and mother. அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்டை நம்ம கொடுக்கணும். We should give the respect which belongs to father and mother. அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். We should help them. நம்முடைய அப்பா அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, How much our father and mother toil for us. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, How much they toil for us. நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. They bought everything what we required. நம்மள நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, They send us to a good schools. யுனிவர்சிட்டிக்கு They அனுப்புறாங்க, send us to universities. நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி They தராங்க. buy everything what we need. அப்ப நாமும் அவர்களை நேசிக்கணும். So we should love them. அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். What honor belongs to them, we should honor them. அவர்களுக்குரிய கனத்தை நாம் கொடுக்கணும். We should give the honor to them. ஒரு அப்பா தன் யுனிவர்சிட்டிக்கு தன் மகளை அனுப்பினாராம். So one father sent his daughter to the university. மகள் யுனிவர்சிட்டில போய் படித்தார். And the daughter went and studied in the university. அப்பா ஒரு விவசாயி. And at that time he was a farmer. அப்ப மாசத்துல ஒரு நாள் அப்பா யுனிவர்சிட்டில படிக்கிற தன் மகளை பார்க்கறதுக்காக போவார். Monthly once the father went to visit her daughter in the university. மாட்டு வண்டியில போவார். He goes in a bullock cart. பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு, He do a lot of sweets and to carry it. பிள்ளைக்கு என்னென்னலாம் விருப்பமோ எல்லாத்தையும் செய்து எடுத்துட்டு போவார். Whatever the daughter desires, he make it and take it to the daughter. அப்ப மாசத்துல ஒரு நாள் அங்க போய் என்ன செய்வார், யுனிவர்சிட்டில அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்து தன் வண்டியில உட்கார வச்சு, So monthly once he go bring her daughter to him and make her sit down in the bullock cart. அவளுக்கு வீட்டில் இருந்து சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட கொடுத்து, And he make her feed all the sweets and the food which he brought. செய்து கொண்டு வந்த பலகாரங்கள் எல்லாம் அந்த பிள்ளை கையில கொடுப்பார். All the snacks he will give it to her. இப்படி ஒவ்வொரு மாசமும் அந்த அப்பா செய்வார். This is how the father was like this for every month. அப்ப அங்க இருந்த அந்த மற்ற பிள்ளைகள் எல்லாம் அதை கவனிச்சிட்டு இருந்தாங்க. So all the children, those who are studying along with the daughter, was watching this. அப்ப அந்த பிள்ளைங்க இந்த இவட்ட கேட்டாங்களா, And the children asked unto her, யார் இந்த மனுஷன் ஒவ்வொரு மாசம் வாராரு, உன்னை பார்க்க வராரு, உன்னை போய் வண்டியில உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு, இந்த மனுஷன் யாரு? And the children asked the daughter, who is this man who comes every month feeding you and making you sit on the bullock cart? அப்ப அந்த மகள் என்ன சொல்லுச்சு தெரியுமா? Do you know what the daughter said? அதுவா, Do you know who is that man? அது எங்க வீட்டு வேலைக்காரன். He is my servant, the household. எப்படி இருந்திருக்கும்? How the dad should be feel. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God. அதுக்கு நான் இந்த ஊர்ல நான் அதுக்கு ஒரு காரணம் சொல்வேன். In this nation I can say one reason for that. நம்மள अनेक பெற்றோர் நம்ம படிக்கல தான். Yes, it is true that many of our parents are not educated. நம்ம பிள்ளைங்க இன்றைக்கு எல்லாம் கிராஜுவேட்டா இருக்காங்க, மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க. All our children are graduated, they did masters. அப்ப அந்த பிள்ளைகள் நம்மை மதிக்கணுமா இருந்தா, If our children should give respect to us, நம்மளும் என்ன செய்யணும்? நல்லா உடுத்தணும். what we should do is we should dress well. நம்ம பிள்ளைகளும் நாமும் நல்லா உடுத்தணும். We should dress well. நாமும் ரொம்ப ஞானமா நடக்கணும். And we should walk wisely. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெட்கம் வராதபடிக்கு, In the way that not bring us shame to our children. நம்முடைய பிள்ளைகள் எம்பாரஸ் ஆகாதபடிக்கு, In a way that our children shouldn't get embarrassed. நாங்களும் நடந்து கொள்ளணும். We should behave like that. கடைசியாக Lastly, ஏழாவதாக for 7th point, நீதிமொழி 23:22, at Proverbs chapter 23 verse 22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன்னுடைய தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. Listen to your father who gave you life, and don't despise your mother
when she is old. பாருங்க, இப்போ நம்ம எல்லாரும் பெற்றோரை கவனிப்போம். Now we will listen to the parents. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? You know what God says? வயது சென்றவளாகும் போது, When she gets old, அவங்க அப்பாவோ அம்மாவோ வயது சென்ற போது whether it's your father or mother, when they get old, அவங்கள கைவிட்டுறாதீங்க. do not forsake them. நான் இங்கே லண்டன் சிட்டிக்குள்ளே நடந்து பார்க்கும்போது When I walk in the London city, when I see this, நான் பார்க்குறேன், இந்த எட்மண்டன் ஸ்டேஷன்கிட்ட 3 அப்பா அம்மா நிற்கிறாங்க. at the Edmonton station, there was 3 parents standing in there. 3 தமிழ் அப்பா அம்மா நிற்கிறாங்க. The 3 Tamil parents standing 2 there. ஆட்கள்கிட்ட பிச்சை வாங்குறாங்க. They beg. இன்னும் எத்தனையோ ஸ்டேஷன்கிட்ட நான் பார்த்துருக்குறேன். I see this in many stations. ஒரு அப்பா சொல்கிறார், One father says, என்னுடைய மகன் கன்சல்டன்ட், my son is a consultant, என்னுடைய இன்னொரு மகள் அக்கௌண்டன்ட், and my another daughter is accountant. என்னுடைய இன்னொரு மகன் என்ஜினியர். My another daughter is அப்போ engineer. ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க? Why are you like this? எங்களை ரோட்டில் விட்டுட்டாங்க. They forsaken me. எங்களை பார்க்க வரதே இல்லை. They're not coming to see us. எங்களை கவனிக்கிறதே இல்லை. They're not looking after us. எவ்வளோ துக்கமான காரியம். How sad it is. நான் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சேன். We toiled very much and we made our நான் children. எவ்வளவோ என் பிள்ளைகளுக்கு செய்தேன். I did so many things to my children. நான் வீடு கூட வாங்கினேன் பிள்ளைகளுக்கு. I also purchased a house for them. ஆனால் இன்றைக்கு என்னைய வெளியில் விட்டுட்டாங்க. But today they left me. எவ்வளோ துக்கமான விஷயம். What a sadful situation. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், My dear children of God, நீங்க நன்றாக இருக்கணுமா இருந்தா, if you have to live a good life, நீங்க நீடூழி வாழணுமா இருந்தா, if you want to live a long life, உங்களுடைய பெற்றோரை வயசு போனாலும் அவர்களை கடைசி நிமிஷம் மட்டும் கவனிங்க. even at the age, the old age, look after them well, அவங்க care for them. சந்தோஷத்தோட மரிக்கணும். They should die in a very joy and peaceful way. அவங்க நிம்மதியா மரிக்கணும். They should die a peaceful life. நான் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு செய்தேன். I did so many things to my என் children. பிள்ளைகளும் என்னை கைவிடல. My children did not forsake me. என்னை கடைசி வரைக்கும் என்னை பார்த்தாங்க. They looked after me well at the என்ற end. சந்தோஷத்தோடு மரிக்கணும். They should go in a such a joyful way. இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியம் செய்ய போறோம். Today we're going to do one thing. நம் இந்த முதல் 3 பாட்டில் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணீங்க. In the first 3 parts, as you parents, you prayed for your children. இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபிக்க போறாங்க. Today the children are going to pray for the parents. All children, you are going to come forward and you are going to pray for your parents. Every children are going to pray for your parents now. Go to your parents. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். Reach out to your parents. எல்லாரும் எழும்பி நிற்போம். Amen. Let's rise up. உங்களோட பேரண்ட்ஸை bless பண்ணி நீங்க ப்ரே பண்ண போறீங்க. Pray for your parents. Bless them and pray for them. Wherever you are, come close to your parents. நீங்க எங்க இருந்தாலும் அப்பா அம்மாவோட கையை பிடிச்சு உங்களோட பேரண்ட்ஸை ஆசீர்வதித்து ஜெபிக்க போறீங்க. Hold on to your parents' hand and bless them and pray for them. Thank God for your parents. Amen. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் பெற்றோர்களுக்காக. Thank God that God has given you such good parents. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அருமையான ஒரு பெற்றோரை கொடுத்தார். Lord, bless my parents. ஆண்டவரே பெற்றோரை ஆசீர்வதிங்க. Lord, give them long life. ஆண்டவரே அவங்களுக்கு நீடித்த வாழ்க்கையை கொடுங்கப்பா. பாருங்க, இங்க கூட ஒரு அம்மா இருக்காங்க, நல்ல பூரண வயசோட இருக்காங்க. There we see a mother who is with a perfect life she is living. Yes, all children come hold hands of your parents. Yes, எல்லா பிள்ளைகளும் பெற்றோர் கைப்பிடித்துக்கொள்ளுங்க. யாராவது தனிமையில இருந்தா நீங்க போய் அவங்களோட கையை பிடிங்க. If there's anyone alone, go hold on the hand with them. அவங்களுக்கு பிள்ளைகள் இல்ல, நீங்க போய் அவங்களோட கையை பிடிங்க. If they don't have children, go hold on the hand with them. Right. Now listen carefully. Now children, you are going to pray for your parents. Yeah? Children, now we're going to listen. Yeah. Thank God for your parents. Say பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்க. அவங்க கையை பிடிச்சுக்கங்க. Hold on to the hands. Yeah, hold parents, yeah. எல்லாரும் உங்க பேரண்ட்ஸ் கையை பிடிங்க. Hold on the hand with your parents. Yeah. First, thank God for your parents. ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துங்க பெற்றோர்களுக்கு. Secondly, you pray, Lord, not only I thank you for my parents, Lord, I want to bless my parents. ஆண்டவரே நன்றி மட்டும் செலுத்த. ஆண்டவரே அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். Lord, give them good health and long life. ஆண்டவரே அவளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையும் கொடுங்க ராஜா. Lord, meet the needs of my parents. ஆண்டவரோட தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. Lord, let them be a blessing, O God. ஆண்டவரே அவள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. Let them continue to be blessing to us. தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதம் இருப்பார்களாக. So I mean, this is just an example. Whatever you want to say, you just say it to God. இது ஒரு உதாரணம் தான். உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்களோ உங்க பெற்றோருக்காக நீங்க சொல்லி ஜெபிக்கும்படியா கேட்கிறேன். எல்லாரும் யாராவது இங்க
உங்களோட பிள்ளைகள் வரல, நீங்கள் தனிமையில் நிற்கிறீங்கன்னா அப்படி யாராவது இருந்தால் பக்கத்தில் அவங்களையும் பார்த்து அவங்கள கையை பிடிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Is there anyone, children, parent standing alone with the children not coming here? Look at each other, தேடி help பாருங்க. one another, search for it, Okay. and just pray for In them. 5 minutes we are going to finish. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிள்ளைகள் ஜெபிங்க. Just parents, children, please do pray for your family. Pray for your children. Pray for your parents. Yes. உங்களுடைய பிள்ளை பெற்றோருக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிங்க. Yes, Thank you, start. Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Father, we bless your name, O God. We bless your name, O God. Thank you for the parents. Thank you for the parents. Oh, bless these Bless them, parents, O God. Lord. Give them a Bless long these life. parents, oh God. Give them a long life. Oh, bless all the parents. Long oh life Master. in the name of the Lord Christ. Yes, Lord. Thank God for Thank our God. parents. Thank you, Lord. Thank Thank God you, for Lord. our parents, oh Thank God. you, Jesus. Oh, Lord, on this, give them the Lord, strength. on this Lord's Day. Give them the wisdom. We bless Give them our the parents. Lord. We Give them bless our everything what they parents, need, O Lord. God. Oh, we thank you, Lord, Lord, for giving us such good parents. Keep them as a blessing Yes, for Lord. many, O God. Oh, Lord, thank Lord, you let them for lead all their the life in blessings you, you have O given God. them, Lord. Let them live as example, O God. Lord, we are privileged to have such Yes, Lord good God. parents. Thank you, thank you, thank you, Thank Lord. you for my daddy. Thank you Thank for you, my Lord. mom. Thank you, Lord. Thank you, Yes, Lord. Lord. Lord, bless my I parents. remember the days, Lord, how Bless they my brought us parents, up O into the God. world, O Lord God. Bless them, Lord. Thank you for all the suffering. Thank you for all the Health. patience you've given unto them. Health and long Thank you, life, Jesus. Master. Thank you, Jesus. Oh, Lord, let Thank you, them Jesus. continue to be a blessing to us, Yes, oh, Lord. Master. Yes, Lord. Yes, Lord. Not only to us, Lord, let them be a blessing Blessing to for many, O Lord. everyone around அநேகருக்கு them, oh, ஆசீர்வாதமா Master. இருக்கட்டும், ராஜா. Oh, let there be joy in our home. ஆண்டவரே, வீட்டில் ஒரு எல்லாரும் சந்தோஷம் அப்படி ஜெபிங்க. Let everyone pray. Let there be joy in our house, ஆண்டவரே, எங்களுடைய Lord. குடும்பத்துல சந்தோஷம் Let there be இருக்கணும், joy in our house. Yes, குடும்பத்தில் ஆண்டவரே Lord. மனமகிழ்ச்சி இருக்கணும், ராஜா. Oh, yes, Master. Oh, we bless you, Lord. Thank you, Father. Thank you, Lord, once again for our parents, oh ஆண்டவரே, God. மீண்டும் உங்களுடைய பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், ராஜா. In the name of Jesus we இயேசு pray. கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. Let us give a loud applause for Amen. our கரங்களை தட்டி parents ஆண்டவராக and our மகிமைப்படுத்துவோம். God. Amen. 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 God bless you. Please be seated. கர்த்தர்